இது வந்து ஒரு பைக் ஓட்டுற மாதிரி. ஆனால் ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படிங்கிறது வந்து ஒரு ராக்கெட்டில் போகிற மாதிரி. டேட்டா பேஸ் கிடைக்குது, அவங்க தான் பின்னாட்களில் ஜொமேட்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக மாறுறாங்க. நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் உருவாகுது. நான் புக் பண்ண போகிற அந்த சீட் எந்த சீட்டுன்னு எனக்கு தெரியும். அப்படி பார்த்து புக் பண்ணுற ஒரு ஐடியாவை கொண்டாந்தாங்க. ரெட் பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆன்லைன் புக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாகுது. ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு ஆர்டர் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா நேற்று இன்னைக்கு? சில வருடங்களுக்கு முன்பு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி இப்போ ஃபைனல் இயர் முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும். அப்போ ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹோட்டலாக போயிட்டு அவங்களுடைய மெனு கார்டு எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப்பில் அப்லோட் பண்ணுறாங்க. எதுக்காக இதை பண்ணுறாங்க? மக்களுக்கு வந்து எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லை, அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஆப் மூலமாக எந்தெந்த ஹோட்டலில் என்னென்ன ஃபுட் அந்த மெனு பார்க்க முடியுது. இது ஒரு சிம்பிளான விஷயம், பெரிய ப்ராப்ளம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன அசௌகரியம், அதை வந்து சால்வ் பண்ணுறாங்க. பிறகு மக்களுக்கு என்னென்ன ஃபுட் எது அதிகமாக தேடுறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிய வருது. அவங்ககிட்ட ஃபுட் பற்றி ஒரு டேட்டா பேஸ் கிடைக்குது. அவங்க தான் பின்னாட்களில் ஜொமேட்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக மாறுறாங்க. அது ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்டாக இருந்த விஷயம் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே வேறு ஒரு கோணத்தில் அணுகிறது. நோட்ஸ் எழுதுறாங்க அவசர அவசரமாக. இப்போ எக்ஸாம் டைம் நாளைக்கு உங்கள்கிட்ட நோட்ஸ்லாம் எடுத்து தேடி பார்க்குறீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் இந்த குரூப்லலாம் இப்போ ஷேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக, எங்கே இருக்குது, எந்த சப்ஜெக்ட், எந்த செமஸ்டர், அதெல்லாம் தேடி எடுக்க முடியல. அப்படியே 1-2 கிடைச்சாலும் வந்து ஒரு போரான பிடிஎஃபாக இருக்குது, கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் டாப்பர்ஸ் வந்து நோட்ஸ் எழுதுறாங்க, அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுறாங்க. அதை ஜூனியர்ஸ் வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குது. குயிக்காக போயிட்டு டென்ஷன் இல்லாமல் எக்ஸாம் நாள் முன்னாடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் உருவாகுது. ஸோ ஒரு சாதாரண விஷயம் தான், நீங்கள் காலேஜில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அதுக்கான சொல்யூஷனை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆன்லைன் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மாக அகாடமி உருவாகிருக்கு. நீங்கள் சாப்பிட்றீங்க, கேன்டீனில் வந்து டைம் சீக்கிரமாக 8-9 மணிக்கெலாம் மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு கிடைக்கல, இல்லை நீங்கள் ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது, இல்லை ஃபுட்டு வந்து ஒத்துக்கலை. இப்போ என்ன பண்ணுவீங்க? இதுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ஒரு ரெகுலரான பிஸ்னஸ் மேனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கத்துலேயே நம்ம ஒரு மெஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், 24 hours ரன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு சாதாரண பிஸ்னஸ் மைண்ட். ஒரு ஸ்டார்ட் அப் மைண்ட் என்ன பண்ணும், நான் அதுக்காக ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வீட்டிலேருந்து குக் பண்ணுறவங்களேருந்து கொண்டாந்து இணைச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் மாதிரி உருவாக்கணும்னு நினைக்கிறது ஸ்டார்ட் அப் ஐடியா. இவ்வளோதான் டிஃபரன்ஸ். நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் டிரான்ஸ்போர்ட் புக் பண்ண முடியும் ஆன்லைனில், கேஎஸ்ஆர்டிசி, இப்படி நிறைய ஆன்லைனில் டிரான்ஸ்போர்ட் புக் பண்ண முடியும். ஆனால் ஒரு நிறுவனம் ஒரு சின்ன விஷயத்த செஞ்சாங்க, டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தாங்க. நான் புக் பண்ண போகிற அந்த சீட் எந்த சீட்டுன்னு எனக்கு தெரியும். அப்படி பார்த்து புக் பண்ணுற ஒரு ஐடியாவை கொண்டாந்தாங்க. ரெட் பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆன்லைன் புக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து உருவாகுது. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சின்ன ப்ளம்பிங் ஒர்க்கு, இல்லை வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும், இல்லை வந்து டாய்லெட்டில் ஏதோ இஷ்யூ சரி பண்ணணும், இதுக்கான ஆட்கள் வந்து கிடைக்கிறதே இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது சிட்டிஸில். அப்படியே அவங்க நேரம் கிடைச்சி வந்தாலும் பார்கெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் அர்பன் கிளாப் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆப். ஃபிக்ஸ்டு ப்ரைஸு, ஸ்லாட்ஸ் புக் பண்ணுறாங்க, கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ இது எல்லாமே நல்லா கவனிச்சிங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸை வந்து டேக்கிள் பண்ணுறது தான் இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது. ரெகுலராக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரூவன் பிஸ்னஸை நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சேஃபான ஒரு மெத்தட், ஸ்டெடியான ஒரு மெத்தட். ஆனால் ஸ்லோவாக இருக்கும். நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆச்சுன்னா மெல்ல மெல்ல அதுலேருந்து இன்கம் வரும். ஓகே, இது வந்து ஒரு பைக் ஓட்டுற மாதிரி. ஆனால் ஸ்டார்ட் அப் ஐடியா அப்படிங்கிறது வந்து ஒரு ராக்கெட்டில் போகிற மாதிரி. திடீர்னு அது வந்து ஒரு பூம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஜொமேட்டோ பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்ஃபேக்ட் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு போச்சு. அப்போ நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகணும் அப்படின்னா ஸ்கூட்டரை ஓட்டலாம். இல்லை நான் திடீர்னு ஒரு ராக்கெட் உயரத்துக்கு போகிறோன்னா அதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ அப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் ஐடியாவில் போகலாம். இங்கே ஸ்கூட்டரில் போகிறது அப்படிங்கிறது தப்பு இல்லை, ராக்கெட்டில் போகணுங்கிறது கம்பல்சரி இல்லை. ஆனால் என்ன வேகத்தில் போகணும், என்ன ரிஸ்க் எடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கான பலன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப்பில் அதோட ஸ்கேலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் ஸ்டார்ட் அப்.